गलज्जल प्रवाह पावितस्थले कलेवलम्ब्यलम्बितां भुजङ्गतुङ्गमालिकान्तमड्डमड्डमड्डमन्निनादवड्डमर्वयं चकार चण्डताण्डवं तनोतु नः शिव शिवम् जटाकटाह सम्भ्रम भ्रम निलिम्ब निर्झरी विलोल वीचि वल्लरी विराजमान मूर्धनि धगद्धगद्धगज्ज्वलल्ललाट पट्ट पावके किशोर चन्द्रशेखरे रतिः प्रतिक्षणं मम धराधरेन्द्र नन्दिनी विलास बन्धु बन्धुरस्फुरद्दिगन्त सन्तति प्रमोदमान मानसे कृपा कटाक्ष धोरणी निरुद्ध दुर्धरापदि क्वचित् दिगम्बरे मनो विनोदमेतु वस्तुनि जटाभुजंग पिंगल स्फुरत् फणामणि प्रभा कदम्ब कुङ्कुमद्रव प्रलिप्त दिग्वधूमुखे मदान्ध सिन्धुर स्फुरत्वगुत्तरीय मेधुरे मनो विनोदमद्भुतं बिभर्तु भूत भर्तरि ॐ नमः शिवाय सदा शिवं भजाम्यहं सदा शिवं भजाम्यहम् ॐ नमः शिवाय सहस्रलोचन प्रभृत्य शेषलेख शेखर प्रसून धूलि धोरणी विधूसराघ्रिपीठभू भुजंगराजमालया निबद्ध जाट जूटक श्रियै चिराय जायतां चकोर बन्धुशेखरः ललाट चत्वरज्वल धनञ्जय स्फुलिङ्गभानि पीत पञ्चसायकं नमन्निलिम्पनायकं सुधामयूखलेखया विराजमान शेखरं महाकपालि सम्पदे शिरोजटालमस्तु नः பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருள் பெருஞ்சோதி பேரும்பம் 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 விளைச்சலில் உருவாக்கப்பட்ட பஞ்சபூதம் மண்ணீர் நெருப்பு காற்று ஆகாயம். இந்த பஞ்சபூதம் உருவாகியதற்கு காரணம் சூரியனும் சந்திரனும் முழுமையாகி இன்று வந்து நிற்கின்றது. உலக நாட்டை பார்த்து கொண்டு ஒவ்வொரு வருடம் பொங்கல் பொங்கல் பொங்கலிகள் தமிழ் பொங்கல் என்று சொல்லி அரிசி அந்த நெல்லையும் வெட்டி அதையும் வெட்டி வச்சு பொங்கும் போது அங்கே அறுவகை நடந்தவுடன் நீங்கள் பால் பொங்கல் பொங்குவீங்கள். அதை பால் பொங்கி அங்கே நேரடியாக சூரியனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி சூரியனுக்கு நீங்கள் பொங்கினாலும் இன்று கலியுகத்தில் நீங்கள் இங்கே பேரும்பத்தில் விளைச்சல் என்றால் அங்கே நீங்கள் யோசித்து பாருங்கள். நவதானியங்கள் விளைஞ்சிருக்கின்றது, அங்கே ஒரு பொருட்களும் விளைகின்றது, இங்கே நியூசிலாந்தில் விளைஞ்சிருக்கின்றது. ஆனால் இங்கே 6 மாதம் சூரியன் உதிச்சு திருப்பி 6 மாதம் இங்கே போய்விட்டு திரும்பி வந்து திருப்பி ஒரு வருடம் வரப்போதல்லவா? அந்த ஒரு வருடத்துக்குள் உங்களுக்குள்ளே இருக்கிற சக்கரங்களுக்கு பொங்க வேண்டும். பொங்குவதற்குத்தான் இந்த நீங்கள் யோசிக்க வேண்டும். உங்களுடைய சுரப்பியல் மாற்றம் நடக்க வேண்டும். கோடாடு கிளாங், அட்ரிய கிளாங், பங்கிரிய கிளாங், தைரோட் கிளாங், தைமோஸ் பிராட், பீனிய கிளாங், பீட்டரிய கிளாங், ஆல் பீட்டரிய கிளாங் என்பது என்ன தெரியுமா? இங்கிலீஷ் சொல்லி போட்டால் தமிழில் அது சுரப்பி அல்லவா? இந்த சுரப்பி இந்த 7 வர்ணங்கள் அல்லவா? இந்த 7 வர்ணங்களும் அதிகாலை சூரியனுக்குள்ளே இருக்கின்றது. ஆனால் பூமியில் பட்டவுடன் தானே அது விளைகின்றது பொருட்கள். ஆனால் நவதானியத்துக்கு தண்ணி ஊத்த வேண்டும். தண்ணி ஊத்தினா தானே அது காய்க்க வேண்டும். ஆனால் பஞ்சபூதம் தேவை அல்லவா? ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள். தாமரைப்பூ மலரும் போது சூரிய சக்தி கரை வரும்போது தான் அது மலர்கிறது. நிமிர்ந்து நின்று மலர்கிறது தாமரை.
அது ஏன் மலர்கிறது? அது இந்த பஞ்சபூதத்தில் இயங்குகிறது. எல்லாருடைய பஞ்சபூதங்களும் நாடி நரம்பு 72 நாடிகளும் பஞ்சபூதத்தில் தான் இயங்குகின்றது. உங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் பஞ்சபூத காரணம் அல்லவா? நீங்கள் சாப்பிடும் உணவில் நஞ்சு வந்து விட்டது, நவதானியங்கள் நஞ்சு வந்து விட்டது. ஆனால் நீங்கள் சாப்பிட்டு விட்டு இன்று பேரின்ப பொங்கல் பொங்க வேண்டும். பேரின்ப விளைச்சல் மான்றெல்லோரும் பேரின்ப விளைச்சல் இருந்து விட்டால் பூமியில் விளைச்சல் மாற்றம் நடக்கும், இயற்கையில் மாற்றம் நடக்கும். சுனாமி, நிலநடுக்கம், அந்த அழிவில் இருந்து தப்ப முடியும். ஆனால் தேட்போருள் வந்து நிற்கின்றது, நீக்குளியர்கள் வந்து உலக நாடுகள் நிற்கின்றார்கள். உலக நாடுகளை ஒன்றை பிச்சு புடுங்க பார்க்கிறார்கள். ஆணவம், கண்ணம், மாயை, ஆசை, பேராசை பெருந்தரித்திரத்தில் முடியும் என்றால் அது அவர்களுடைய DNA அல்லவா? அவர்களுடைய விதி மாறவில்லை. விதி மாற வேணும் என்றால் நீங்கள் தட்டி துறக்கும் போது நெத்தை கண்ணை திறந்து உச்சியை திறந்து உங்களை இயக்கிவிட்டால் உள்ளுக்கு இருக்கல்லவா சக்தி. இந்த சக்தி என்ன தெரியுமா? இது வெறும் சூலம். ஆனால் உள்ளுக்கு பொங்கினால் தானே உங்களுக்குள்ளே சக்கரங்கள் கனிந்து அந்த ஆதாரம் இயக்கி சதா கிளமேந்து சதா சிவம் போல் இருக்க வேண்டும். சிவன் சொத்து கொல நாசம். சிவன் சொத்தை நீங்கள் எப்படி பாவிக்க வேண்டும்? ஒவ்வொரு நாளும் சரியை, கிரியை, யோகம், ஞானம், தவம் இருக்க வேண்டும். இந்த பொங்கலோடு எல்லோரும் உலக நாடுகள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வருஷமும் பேரும்பத்தில் இருப்பதென்றால் ஒரு நாள் பொங்கல் அல்ல, எந்த நாளுமே நீங்க பொங்க வேண்டும். பேரும்பம் பேரும்பம் பொங்கலுக்கு ஆசீர்வாதம் என்பது நீங்கள் தவம் தெரிஞ்சு வாசிகாத்தில் சீரோவில் வரும்போது உங்களுக்கு ஆசீர்வாதம் நினைக்கும். என்றென்றும் 16 காட்டு நோயற்ற வாழ்வே, குறையற்ற செல்வம், பேரும்பம் பேரும்பம் பேரும்பம்.